வணக்கம். ஜானா விபாவா திட்டம் தொடர்பில் தாம் எதிர்நோக்கியுள்ள அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான 4 குற்றச்சாட்டுகளில் முன்னாள் பிரதமர் முஹிடின் யாசின் எதிர்வாதம் செய்வதற்கு தயாராகும்படி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருக்கும் பதிலில் தெரிவித்திருக்கிறது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் 2009ஆம் ஆண்டு சட்டத்தின் 23வது விதி உட்பிரிவு 1இன் கீழ் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து உள்ளடக்கங்களும் போதுமானதாக இருப்பதாக நீதிபதி ஹதாரியா ஷேட் இஸ்மாயில் சுட்டிக்காட்டினார். எங்களது கண்ணோட்டத்தில் குற்றச்சாட்டுகள் தெளிவாக இருக்கின்றன என நீதித்துறை இணையதளத்தில் பதிவிடப்பட்ட 31 பக்க எழுத்துப்பூர்வமான அறிக்கையில் அவர் தெரிவித்தார். இதற்கு முன் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த குற்றச்சாட்டுகளை மீண்டு கொண்டு வருவதற்கு அரசு தரப்பு செய்த முறையீட்டை கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நீதிபதி ஹதாரியா தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அப்பீல் நீதிபதி குழு அனுமதித்தது. பிரதமர் மற்றும் பெர்சாத்து தலைவர் என்ற முறையில் முஹிடினுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அரசாங்கத்தின் அதிகாரி என்ற நிலையில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வருவதற்கு இதுவே போதுமான ஒன்று என நீதிபதி ஹதாரியா தமது தீர்ப்பில் தெரிவித்தார். தமது பதவியை அவர் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்ற 2வது அம்சமும் இக்குற்றச்சாட்டிற்கு போதுமானதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினின் வாட்ஸ்அப் கணக்கு இன்று ஊடுருவப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று நண்பகல் 12 மணி முதல் தனது கைபேசி ஊடுருவப்பட்டதாக பதிவு செய்துள்ளார். மதிய நேரத்திற்கு பிறகு அவரது கணக்கிலிருந்து செய்திகளை பெறுபவர்களை பதிலளிக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இது குறித்து காவல்துறையில் புகார் செய்யப்படும் என்றும் அவரது வாட்ஸ்அப் கணக்கு மீண்டும் செயல்படுத்த முயற்சித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. சளி தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. காடா எனப்படும் கமுபு விவசாய மேம்பாட்டு வாரியத்தின் தலைமை நிர்வாகி உட்பட 4 உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதை விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு கடுமையாக கருதுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நடைபெறுவதை உறுதிப்படுத்த விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு MACC அதிகாரிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அந்த அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. எந்த ஒரு லஞ்ச ஊழலுக்கும் எதிரான நடவடிக்கை, அதிகார துஷ்பிரயோகம் போன்ற விவகாரத்தை துடைத்தெழுக்கும் அமலாக்க நிறுவனத்தின் முயற்சி தொடரப்பட வேண்டும் என்பதோடு அனைத்து நிலைகளிலும் அமைச்சு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. லஞ்சம் கேட்டது மற்றும் அதனை பெற்றது தொடர்பில் அரசாங்க நிறுவனத்தின் 4 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் இன்று முதல் 4 நாட்களுக்கு விசாரணைக்கு உதவும் பொருட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இதற்கு முன் தகவல்கள் வெளியாகின. சுங்காய் லிங்கி நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் இன்று செயல்பட தொடங்கியதாக நகரி செம்பிலான் மந்திரி விசார் அமீனுடின் ஹருன் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சுத்திகரிக்கப்படாத நீர் விநியோகத்தை அந்த நிலையம் பெற்றதாக அவர் கூறினார். கடந்த சில நாட்களாக கடுமையான துர்நாற்றம் வீசியதால் போர்டிக்சன் மற்றும் சிரம்பானில் ஒரு பகுதியைச் சேர்ந்த சுமார் 37,000 பயணீட்டாளர்கள் நீர் விநியோக தடையை எதிர்நோக்கினர். நீர் விநியோக பிரச்சினை நெருக்கடியின் போது நகரி செம்பிலான் நீர் விநியோக நிறுவனம் பல்வேறு இடங்களில் நீரை கொண்ட 12 டேங்குகளை நிறுத்தி வைத்தது. மேலும் பாதிக்கப்பட்ட பல இடங்களுக்கு டேங்குகள் மூலமாக நீர் விநியோகிக்கப்பட்டது. சுத்திகரிக்கப்படாத நீரில் எண்ணெய் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து சுங்காய் லிங்கி நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடு நிறுத்தப்பட்டதால் தரமான நீர் கிடைப்பதில் நெருக்கடி ஏற்பட்டது. வயது குறைந்தவர்கள் சம்பந்தப்பட்ட கற்பழிப்பு குற்றச்செயல்கள் அண்மைய சில ஆண்டு காலமாக தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கு சமூக வலைதளங்களில் ஆபாச படங்களே காரணம் என புக்கிட் அமான் குற்றவியல் விசாரணை துறையின் இயக்குனர் ஷுஹைலி ஜாயின் தெரிவித்தார்.
கடந்த ஆண்டு கிளாந்தானில் 9 வயது சிறுமியை அதே வயதுடைய மற்ற சிறுவர்கள் கும்பலாக கற்பழித்த சம்பவம் நடந்த போதிலும் அவர்கள் 10 வயதுக்கும் குறைவாக இருப்பதால் குற்றச்சாட்டு கொண்டு வர முடியவில்லை என்ற உதாரணத்தையும் அவர் வெளியிட்டார். அவர்கள் அனைவரும் 9 வயதுடையவர்கள். ஒரே வயதாக இருப்பதால் அது இணக்கபூர்வமான நடவடிக்கையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டது குறைந்த வயதுடைய சிறுமி என்பதால் சட்ட ரீதியில் குற்றமாகும் என ஷுஹைலி ஜாயின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஒரு மாணவனின் அழிப்பான் எனப்படும் இரேசரை 2 துண்டாக அந்த சிறுமி ஆக்கியதால் புதிய இரேசரை வாங்க முடியாத காரணத்தினால் அந்த சிறுமி அவர்களுடன் பாலியல் உறவுக்கு இணக்கம் தெரிவித்திருக்க கூடும் என அவர் கூறினார். புதிய இரேசரை வாங்குவதற்கு அச்சிறுமியிடம் பணம் இல்லை என்பதால் அதற்கு பதிலாக பாலியல் உறவுக்கு அச்சிறுமி இணக்கம் தெரிவித்திருக்கலாம். இந்த விவகாரத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வர முடியாது. 10 வயதுக்கும் குறைந்த சிறார்களை குற்றச்சாட்டுக்கு முடியாததே இதற்கு காரணம். எனினும் சமூக வலைத்தளத்தின் போக்கினால் நாங்கள் விசாரணையை தொடங்கினோம். இது போன்ற சம்பவம் சிறு துளிதான். குறைந்த வருமானம் பெறுவோர் குடும்பங்களில் இத்தகைய குற்றச்செயல்கள் அதிகமாக நடந்திருக்கலாம். ஆனால் இவை பெரும்பாலும் வெளியே தெரிவதில்லை என ஷுஹைலி கூறினார். சுங்கத்துறை அதிகாரிகள் ஏப்ரல் 25ஆம் தேதியன்று ஷா அலாமில் உள்ள கிடங்கு ஒன்றில் 1.2 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து ரந்தாவ் பஞ்சாங் அமலாக்க குழுவினர் சுங்கத்துறையின் அதிரடி பரிசோதனை குழுவுடன் இணைந்து அந்த மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். ஸ்லாங்கூர் ஷா அலாமில் ஜலான் ஹாஜி ஒஸ்மான் கம்புங் பாத்து இனாமில் உள்ள கிடங்கில் இரவு மணி 8:30 அளவில் மதுபானங்களை பறிமுதல் செய்ததாக கிளாந்தான் சுங்கத்துறையின் இயக்குனர் வான் ஜமால் அப்துல் சலாம் தெரிவித்தார். அந்த சோதனையின் போது மதுபானங்கள் 4 லோரிகளில் ஏற்றப்பட்டிருந்ததாகவும் அண்டை நாட்டிலிருந்து போர்ட்கில்லான் துறைமுகம் வாயிலாக அந்த மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். இணையதளத்தில் இல்லாத பிட்காயின் முதலீட்டு திட்டத்தின் பெயரை பயன்படுத்தி தனித்து வாழும் தாய் ஒருவரிடம் 1,08,540 ரிங்கிட் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக பஹாங் போலீஸ் தலைவர் யஹயா உத்மான் தெரிவித்திருக்கிறார். இதன் தொடர்பில் குவாந்தான் மாவட்டத்திலிருந்து 2 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஒரு குமாஸ்தாவாக பணியாற்றி வரும் அந்த 37 வயது பெண் கூடுதல் லாப ஈவு கிடைக்கும் என்று சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை நம்பி தனது சேமிப்பை இழந்ததாக அவர் தெரிவித்தார். அந்த போலியான திட்டத்தில் முதலீடு செய்வதற்காக அந்த பெண் தனது குடும்ப உறுப்பினர்களிடம் பணத்தை கடனாக பெற்று முதலீடு செய்து பணத்தை இழந்திருக்கிறார். இதனிடையே சமூக வலைதளங்களில் இல்லாத முதலீடுகள் குறித்த பொய்யான தகவல்களை நம்பி முதலீடு செய்து பணத்தை இழந்துவிட வேண்டாம் என பொதுமக்களுக்கு யஹயா ஆலோசனை தெரிவித்தார். டில்லியை தொடர்ந்து அமிதாபாத்தில் உள்ள சில பள்ளிகளிலும் மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல்களை பெற்றுள்ளன. பல பள்ளிகளுக்கு குண்டுவெடிப்பு மிரட்டல்கள் மின்னஞ்சல் மூலம் கிடைத்திருப்பதை அமிதாபாத் நகரின் போலீஸ் தலைவர் GS மாலிக் உறுதிப்படுத்தினார். ரஷ்யாவின் சர்வரிலிருந்து பெறப்பட்ட மிரட்டலில் அரபு மொழியில் பள்ளிகளில் குண்டுவெடிப்பு நடைபெறும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த மின்னஞ்சலின் நம்பகத்தன்மை குறித்து தாங்கள் விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் கமிஷனர் தெரிவித்தார். அமிதாபாத் உட்பட குஜராத்தில் 26 தொகுதிகளிலும் வாக்களிப்பு நடைபெறுவதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாக இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு அகற்றும் பிரிவு, சிறப்பு நடவடிக்கை பிரிவு, போலீஸ் சிறப்பு நடவடிக்கை பிரிவு பள்ளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளன. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.